ஹாய் கேடீஸ். டெலிவரிக்கு இன்னும் 17 நாட்களே உள்ளது அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் இந்த குட்டி வாண்டுக்கு ரொம்ப அவசரம் போல். அன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சு வரும்போதே இடுப்பு வலி வயிறு வலி ரெண்டும் கலந்து விட்டு விட்டு வலி வந்துகிட்டே இருந்துச்சு. சரி சூட்டு வலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த கேடி பைபிள் கிட்ட 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் பூரி கேட்டிருந்தேன். இவளுக்கு வேறு வயிறு வலி இடுப்பு வலின்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மார்னிங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இடுப்பு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க என்னடானா ஃபோன் பார்த்துக்கிட்டே எனக்கு இடுப்பு அழுத்தி விட்டுட்டு இருக்காங்க. என்ன தான் வேலை செஞ்சாலும் அந்த ஃபோனில் மொபைலில் படத்தை போட்டு பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சால் தான் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் போல். என்ன தான் சொன்னாலும் இவங்கள திருத்தவே முடியல. என்ன தான் கோவம் இருந்தாலும் சாப்பாடு முக்கியம் பிகிலு. சாப்பிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. அங்கே போனால் இது உங்களுக்கு டெலிவரி வலி தான், இன்றைக்கே அட்மிஷன் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படியே வர வழியில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, இதுதான் நான் சாப்பிட்ற லாஸ்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் பெயின் ரொம்ப டாலரேட் பண்ணவே முடியல. வாத்து மாதிரி நான் இதுக்கும் அதுக்கும் நடந்துக்கிட்டே இருந்தேன். அம்மா ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தாங்க, அது குடிச்சு சுத்தமாகவே சரியாகலை. சரி இந்த குட்டி வாண்டுக்கு வெளியே வரத்துக்கு ரொம்ப அவசரம் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பாய்.